சம்மர்னாலே நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் அப்படின்னா இளநீர் தான் ஞாபகம் வரும். குழந்தைங்களுக்கு வந்து இளநீர் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். 6 மந்த்ஸுக்கு மேலே நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், சோடியம், கால்சியம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பாலில் இருக்க லாரிக் ஆசிடும் இதில் இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்தும். இதில் நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கனால குழந்தைங்களுக்கு வந்து ஓவர்லோடிங்காக இருக்கும். ஸோ 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் இருக்க பேபிஸ்க்கு எப்பயாவது ஒன்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து அதுவும் ஃபியூ சிப்ஸ் வந்து கொடுத்தா போதும். 1 இயருக்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் வந்து கொடுக்கலாம். அதுவும் சம்மரில் வந்து இளநீர் கொடுக்குறப்ப அவங்க வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் எப்போதுமே ஹைட்ரேட்டாக இருக்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அவங்களோட டைஜஷனுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இளநீர் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் பேபி கேர் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.